வணக்கம் மக்களே, இது குருவன்கோட்டை மாரியம்மனின் உண்மை கதை. பல வருடங்களுக்கு முன் மழை வராத துன்பத்தால் வாடிப்போன குருவன்கோட்டை என்ற அழகிய கிராமம், மக்கள் பலரும் குடும்பத்துடன் பல இடங்களுக்கு சென்றார்கள். ஆனால் ஒரு குடும்பம் மட்டும் விவசாய வேலை மற்றும் வியாபாரம் செய்ய மாட்டு வண்டியில் பெரிய பாளையம் நோக்கி பயணம் செய்தார்கள். அங்கு சென்று மாரியம்மனை மனமுருகி வணங்கினர். பின்னர் ஆற்றங்கரையில் தங்கி விவசாய வேலையை செய்து வந்தனர். அந்த சமயம் பெரியபாளையத்தில் ஒரு பெரும் பிரச்சனை. ஒருவன் கிராமத்தில் ஏதோ பொருளை திருடியிருந்தான். அவன் மீது தண்டனை கேட்டு மக்கள் குருவன்கோட்டையிலிருந்து வந்த குடும்பத்திடம் தீர்ப்பு கேட்டனர். அக்குடும்பம் நேர்மையும் நீதிமிக்க தீர்ப்பும் வழங்கினர். ஆனால் பெரியபாளையத்து மக்கள் சில பேர் அதனை ஏற்கவில்லை. நீங்கள் எங்கள் ஊருக்கு பிழைக்க வந்தவர்கள், உங்களுடைய தீர்ப்பை எங்களால் ஏற்க முடியாது என்று அவமதித்து பேசினார்கள். அதை கேட்டு அந்த குடும்பம் அமைதியாகச் சொன்னது, உங்கள் எல்லாரும் நலமாக இருக்கத்தான் நாங்கள் நீதியான தீர்ப்பு சொன்னோம். அது ஏற்கப்படவில்லை. எங்கள் சொந்த ஊரான குருவன்கோட்டைக்கு நாங்கள் திரும்பிச் செல்கிறோம் என்று பயணம் தொடங்கினர். அவர்கள் செல்வதைக் கண்ட மாரியம்மன் அவர்களுடன் நிழல் போல் தொடர்ந்து பல ஊர்களை கடந்தும் இறுதியில் குருவன்கோட்டைக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் குருவன்கோட்டை மக்கள் அம்மன் வந்ததையும் கவனிக்கவில்லை. இந்த நேரத்தில் கிராமத்தில் திடீரென ஆபத்துகள் தொடங்கின. நெல் வயல்கள் நாசமாயின. ஆடுகள் மாடுகள் நோய்பட்டு இருந்தது. கிராமம் முழுவதும் துன்பம் பரவியது. அப்பொழுது குருவன்கோட்டை மக்கள் மலையடிக்கலையார் ஜோசியம் பார்த்தபோது ஜோசியர் சொன்னது, உங்கள் ஊருக்கு மாரியம்மன் வந்திருக்கிறார். அவளுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் கிராமம் மீண்டும் வளர். அப்படி ஜோசியரின் வார்த்தையை ஏற்று குருவன்கோட்டை மக்கள் ஒன்று திரண்டு வேப்பமரத்தடியில் அழகான கோவில் கட்டினர். பெரும் சடங்குகளுடன் அந்த நாளிலிருந்து குருவன்கோட்டை மீண்டும் உயிர் கொண்டு எழுந்தது. மழை பொழிந்தது, பயிர்கள் செழித்து வளர்ந்தது, மக்களின் வாழ்வு வளமுடன் மலர்ந்தது. மாரியம்மன் அருளால் குருவன்கோட்டை மீண்டும் ஒரு புனிதமான செழிப்பான கிராமமாக மாறியது. நன்றி மக்களே.